ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சதுல எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை இங்க நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ நீயாக இரு. தங்கத்தின் விலை உயர்வுதான், தகரத்தின் விலை மலிவுதான். தகரத்தால் செய்ய வேண்டியதை தங்கத்தால செய்ய முடியாது. அதுக்காக தகரம் மட்டமானதும் இல்லை, தங்கம் உயர்ந்ததும் இல்லை. ஸோ நீ நீயாக இரு. கங்கை நீர் புனிதந்தான், அதுக்காக கிணத்து தண்ணி வீணென்ற அர்த்தம் இல்லை. ஸோ தாகத்தில் தவிப்பவங்களுக்கு கிணற்று தண்ணியா இருந்தா என்ன, கங்கை தண்ணியா இருந்தா என்ன, தாகத்தை தீத்தா மட்டும் போதுங்க. ஸோ காகத்தை விட மயில் அழகுதான், ஆனா படையில் என்னவோ காகத்துக்கு தான். நீ நீயாக இரு. நாய் சிங்கம் போல வீரம் இல்லைதான், நன்றி என்னவோ நாய்க்குத்தான். நீ நீயாக இரு. ஸோ அப்படி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உழைச்சு ஒருத்தர் பணத்தை ரொம்ப குவிச்சாரு. அவரை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். யுத்த காலத்தில் எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஏழையா இருந்தவன் லட்சாதிபதியா இருக்கிறான், லட்சாதிபதி பிச்சைக்காரனாக இருக்கிறான். இதெல்லாம் வியாபாரத்தில் ஈடுபட்டாதான் நடக்கும். ஆனால் போர் மூண்டதன் காரணமா ஒருத்தர் பெரிய கப்பல் கட்டுற முதலாளியாகவும் நிபுணராகவும் ஆனாருங்க. அப்படின்னு கேட்கும் போது பார்த்தா அதிசயமா தான் இருக்கும் எல்லாருக்கும். அதுலேயும் கப்பல் தொழிலை பத்தியே தெரியாதவரை அப்படி ஆகிறதுனா நம்ப முடியுமா என்ன? வாங்க பார்க்கலாம். கப்பல் தொழில பிரபலமாக இருக்கக்கூடிய அவருடைய பேர் ஹென்றி ஜே கைசர். அவருடைய தகப்பனார் ஒரு ஜெர்மனிக்காரர்னு சொல்லலாம். ஆனா அவங்க தன்னுடைய தாய் நாட்டை விட்டுட்டு வெகு காலத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து குடியேறிட்டாங்க. கைசர் பிறந்ததே அமெரிக்காவில் தான். தகப்பனாருடைய தொழில் செருப்பு தைக்கிற தொழில். ஸோ செருப்பு தைக்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த தொழில் மூலமா அவருக்கு நிறைய பணம் கிடைச்சிது. கெய்சர் அவருக்கு ஒரே மகன்தான். அந்த காரணத்தினால ரொம்பவும் செல்லமா வளர்ந்தாரு. கெய்சருக்கு இளமையிலிருந்தே அளவற்ற ஆசையும் எதுலேயும் ஒரு சலிப்பு பிடிமானமும் இல்லாம இருந்தாரு. 16 வயசு வரைக்கும் பள்ளியில படிச்சாரு, அது பள்ளிக்கூடத்துல. பிறகு நியூயார்க்ல இருக்கிற ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தாரு. அங்க ஜாமான்களை வீடுகளுக்கு கொண்டு கொடுத்து வேலை, அதாவது ஜாமான்களை எல்லாமே வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிற வேலை அவருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலை அவருக்கு இருந்துச்சு. கெய்சர் பகல் வேலைகளை ஆஃபீஸ் போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இரவு வேலைகளில் ஃபோட்டோ தொழிலை கற்றுக்கிட்டு முயற்சி செஞ்சார். ஃபோட்டோ தொழிலில் ஒரு மாதிரி முன்னேறிய பிறகு கெய்சர் மனசில் ஒரு புது யோசனை ஒன்று தோணுச்சு. பூந்தோட்டம், நீர்வீழ்ச்சி, பெரிய அழகான கட்டடங்கள் இதையெல்லாம் படம் பிடிச்சி பல மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வித்தா என்ன அப்படின்னு யோசிச்சாரு. உடனே அதை செய்யவும் முற்பட்டாரு. அவருடைய முயற்சிக்கு ஆரம்பத்திலேயே நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. இதை பார்த்துட்டு கெய்சருடைய மனசு அளவற்ற குதூகலத்துல மூழ்கிடுச்சு. போட்டோ தொழிலிலேயே பூரணமா ஈடுபட நினைச்ச அவரு கம்பெனி வேலையை விட்டு விலகவும் ஆரம்பிச்சாரு. அமெரிக்காவில் பல இடங்கள்ல போட்டோ பிடிக்கும் கம்பெனிகளை நிறுவினாரு. இதன் மூலமா அவருடைய வருவாய் அதிகமாகவும் ஆணுச்சு. அவருடைய பேரும் ரொம்ப ஃபேமஸா போயிடுச்சு. ஸோ ரொம்ப பிரபலமாயிட்டாரு. கெய்சர் அதோட இருக்கல. அவர் ஃபோட்டோ தொழிலை ஒரு மாதிரி நடத்த ஏற்பாடு செஞ்சு முடிஞ்சதும் ஒரு சிமெண்ட் கம்பெனியில் வியாபார ஏஜென்ட்டாக வேலையில் ஜாயின் பண்ணிட்டாரு. இக்கம்பெனியில் அவர் திறமையாக வேலை பார்த்து அதிக லாபம், அதாவது அதிக சம்பளமும் கூட அவருக்கு கிடைச்சிது. அவருக்கு கிடைச்ச அந்த ஊதியத்தை அவர் செலவு செய்யாமல் சிமெண்ட் மூட்டைகளை வாங்கி பத்திரப்படுத்தினார். அதை தனியாக வியாபாரமும் செஞ்சு வந்தார். இந்த சமயத்தில் தான் சிமெண்ட்டுக்கு அதிக கிராக், அதாவது ரொம்ப டிமாண்ட் ஏற்பட்டுச்சு. அப்போ அமெரிக்காவிலேயே கெய்சர் ஒருவர்கிட்ட மட்டும்தான் அதிகமான சிமெண்ட்டும் இருந்துச்சு. அதை பலரும் விலைக்கு கேட்டு கெய்சர் அதை விற்க மறுத்துட்டாரு. கடைசியா சிகாகோ நகரத்தை சேர்ந்த ஒரு பிரபல கட்டட கான்ட்ராக்ட் கம்பெனி ஒன்று அவரை தன்னுடைய கம்பெனியில பங்குதாரரா சேர்த்துக்குச்சு. அந்த கம்பெனிக்கே கெய்சர் தான் சேர்த்து வச்சிருந்த சிமெண்ட் முட்டைகளை எல்லாம் நல்ல லாபத்துக்கும் வித்தாரு. இந்த கம்பெனி மூலமா கெய்சர் கட்டட வேலைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. பெரிய பெரிய அணைக்கட்டுகள் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்க சொல்லி தாமே நேர்ல இருந்து கட்டி முடிச்சாரு. பிறகு அந்த கம்பெனிலிருந்து விலகி சொந்தமாவே கட்டட கான்ட்ராக்ட் கம்பெனியை ஆரம்பிச்சாரு.
இந்த கம்பெனி ஆரம்பத்துல அதிக வசதிகள் இல்ல. ஆனாலும் கெய்சருடைய அதாவது கடுமையான உழைப்பின் காரணமா கொஞ்ச நாள்லயே அது பிரபலம் அடைஞ்சிச்சு. அதிலிருந்து கப்பல் கட்டும் தொழிலையும் மேற்கொண்டாரு. அவர் கப்பல் கட்ட ஆரம்பிச்ச சமயமும் 2வது உலகப் போரும் மூண்டுச்சு. அதாவது 2வது உலகப் போர் மூண்டதும் சரியா இருந்துச்சு. அதனால கப்பல்களுக்கு அதிக கிராக்கி ஏற்பட்டுச்சு. கெய்சர் மனசுல ஒரு புது யோசனை உதிச்சுது. சாதாரணமா கப்பல் கட்ட எல்லாரும் பின்பற்றக்கூடிய அந்த வழியை அவர் கடைபிடிக்க விரும்பல. பழைய முறையினால கப்பல் கட்டி முடிக்க அதிக நாட்கள் ஆகும். போர்க்காலத்துல தாமதமா வேலை செய்யற அபாயம் அதிகரிக்கும். அதை தடுக்க புது வழிகள் தேவைன்னு கெய்சர் தீவிரமா சிந்திச்சாரு. மோட்டார் தொழிற்சாலையில ஒவ்வொரு ஜாமானையும் வெவ்வேறு இடங்கள தயாரிப்பாங்க. பிறகு எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து பூட்டுவாங்க. அந்த முறையை இதுல பின்பற்ற கெய்சர் நினைச்சாரு. முதல்ல இதுக்கு பலத்த எதிர்ப்பும் இருந்துச்சு. பலர் அப்படியே முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா கெய்சர் அதை பொருட்படுத்தாம தன்னுடைய போக்குல வேலையை செஞ்சாரு. சில மாசத்திலேயே அவருடைய கப்பல் கட்டும் திறமை ரொம்ப பிரபலமானுச்சு. அமெரிக்க அரசாங்கமே அவருடைய புரட்சிகரமான யோசனையை கண்டு அதிசயமா பார்த்தாங்க. கெய்சர் பல தொழிற்சாலைகளை நடத்தி வந்தாரு. பணம் அவரை தேடி வந்து குவிஞ்சுது. ஆனாலும் அவர் சலிக்காம வேலை செஞ்சு வந்தாரு. அவரை போலவே அவர்கிட்ட வேலை செய்யறவங்களும் சோம்பல் என்றதே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. அப்படியும் நினைச்சாரு. ஸோ அவர்கிட்ட இருக்கிறவங்களும் சோம்பல்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தன்னை போல எல்லாரும் முன்னேறி வரணுன்றது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் ஜெயிப்போம். நீயாகரு. உழைச்சாதான் நாம் பணம் சேர்க்க முடியும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். பணத்தையும் சம்பாதிக்கணும். அதையோடையும் சேர்த்து மக்களையும் சம்பாரிச்சு வைங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.